முதலமைச்சரின் பெருமிதம் இன்றைக்கு நேற்றிலிருந்தே அந்த பெருமிதம் பார்க்குறோம். அவரும் அந்த பெருமிதத்தை பதிவு செய்கிறார். இந்த பெருமிதத்தை கடந்து வரக்கூடிய இந்த விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க? முதலில் சந்தோஷமான செய்தியை, சந்தோஷமான விஷயத்தை எல்லாரும் கொண்டாடுவோம். அதுதான் ரொம்ப முக்கியமான. இது தமிழ்நாட்டுக்கு, இது முதலமைச்சருக்கு மட்டுமான பெருமை இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கான பெருமை. தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக ஒரு மாநிலமாக மிகப்பெரிய சாதனையை சாதித்திருக்கிறது. இன்னைக்கு உலகம் முழுக்க பொருளாதாரம் பின்னடைவில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாடு வெறும் 6% மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலம் இந்திய பொருளாதாரத்தில் 10% கொடுக்கிறது. இன்றைக்கி தமிழ்நாடு இரட்டை இலக்க குறியீட்டை, அதாவது வளர்ச்சி குறியீட்டை எட்டியிருக்கிறது. இந்த இரட்டை இலக்க வளர்ச்சி குறியீடு என்பது பல மாநிலங்களுக்கு கனவு. அது வாழ்நாளில் ஒரு முறையாவது அந்த இடத்தை நம்ம 10, 11, 12% வளர்ச்சி என்றதை எட்ட வேண்டும் என்பது கனவு. அந்த கனவை தமிழ்நாடு இன்று எட்டியிருக்கிறது. கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு முன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது கிட்டத்தட்ட 13%. அதுதான் தமிழ்நாட்டு சரித்திரத்திலேயே அதிகமான பொருளாதார வளர்ச்சி குறியீட்டாக இருந்தது. அதன் பிறகு 14 ஆண்டு கால ஆட்சியில் 10 ஆண்டு காலத்தில் நம்ம ரொம்ப குறைவாக இருந்திருக்கும். ஒரு 4, 5 இன்னும் சொல்லப்போனால் 0.7% வரைக்கும் கூட குறைஞ்சிருக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில். அது அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கடைசி 2-3 நாள் ஆட்சி காலத்தில் ஒரு 6, 7 அப்படி சராசரியாக இருந்தது. இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் வந்த இந்த 4 ஆண்டுகளில் 8%, 9%. போன ஆண்டே இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமாக பொருளாதார வளர்ச்சியில் 9.63% எட்டி நம்ம நம்பர் 1ஆக இருந்தோம். ஆனாலும் 9.63 என்பது ஒரு ஒற்றை இலக்கம் தான். இன்று முதன்முறையாக 11% தாண்டி நம்ம இரட்டை இலக்கை அடைஞ்சிருக்கிறோம். இது ஒரு மிகப்பெரிய சாதனை. ஆனால் இதை வெறும் குறியீட்டு எண்ணாக மட்டுமே இதை பார்க்க முடியாது. இந்த குறியீட்டு எண்ணுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வளர்ச்சி, ஏன்னா மற்ற மாநிலங்களில் நிகழக்கூடிய வளர்ச்சிகள் என்பது அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழில் சார்ந்தது அல்லது ஒரு இலக்கை சார்ந்தது, இந்த மாதிரி ஒரு ஏற்றுமதியை சார்ந்தது, இப்படி தான் இருக்கும். ஆனால் தமிழ்நாடு தான் ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட். இந்த வெற்றி கதைக்கு பின்பு, ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியாவில் தமிழ்நாடு மீது எப்பொழுதுமே ஒரு கோபமும் எரிச்சலையும் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய வட இந்திய ஊடகங்கள் அல்லது வட இந்திய சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ், அவர்கள் எல்லாமே இன்னைக்கு நிறைய பேர் நான் பார்த்தேன், எல்லாம் தமிழ்நாட்டு கவர்னன்ஸ் அப்படி ஒரு புகழ்ந்து அப்படி சொல்லியிருக்காங்க. அவரவர் மாநிலத்தின் மீது சொல்லி இந்த மாநிலம் அவர்களிடம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். எதனால பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டிலிருந்து என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், வெறும் வளர்ச்சி குறியீடு மட்டும் இல்லை, இந்த கிராஸ் ரேஷியோ இல்லாம, ஜிடிபி இல்லாம வறுமை இல்லாத மாநிலத்தில் நம்பர் 1 தமிழ்நாடு, கிளீன் எனர்ஜியில் நம்பர் 1 தமிழ்நாடு, கிளைமேட் ஆக்ஷன் எடுக்கிறதுல அந்த குறியீட்டு அந்த ப்ராக்ரஸில் நம்பர் 1 தமிழ்நாடு, மெட்டர்னல் அதாவது பிறக்கும் குழந்தை இறக்கிற அந்த சதவீதம் இந்தியாவிலேயே நம்பர் 1, இந்தியாவிலே குறைவாக இருக்கக்கூடிய விதத்தில் நம்பர் 1 தமிழ்நாடு, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் நம்பர் 1 தமிழ்நாடு, அதாவது ஒட்டுமொத்தமாக உயர்கல்விக்கு போகிறதுல பிரைமரி எஜுகேஷனில் நம்பர் 1, செகண்டரி எஜுகேஷனில் நம்பர் 1. இந்த மாதிரி உமன், பெண்கள் வேலைக்கு போகக்கூடியது, அதுதான் உமன் எம்பவர்மெண்ட். ஒட்டுமொத்த இந்தியாவில் பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய எண்ணிக்கையில் 40% பேர் தமிழ்நாட்டிலிருந்து வேலைக்கு செல்கிறார்கள். இது இந்த 3 ஆண்டு 4 ஆண்டுகளில் நடந்தது. இது மத்திய அரசு கொடுத்த பட்டியல். ஆமா, இது 3 ஆண்டுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம். எல்லாமே இப்போ நாம பேசக்கூடிய குறியீடுகள், பேசக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய விஷயம்தான். இது எப்படி நிகழ்ந்தது என்பதை ஒரு 3 நாட்களுக்கு முன்பு ஒன்றிய பிஜேபியின் நிதித்துறை அமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில இந்த தமிழ்நாட்டின் வெற்றி கதை எப்படின்னு கேட்கறாங்க. அதற்கு அவர் சொல்றாரு பதில். ஒரு ஒன்றிய நிதி அமைச்சர், பிஜேபியோட அமைச்சர் சொல்றாரு, தமிழ்நாடு எம்பவர் பண்ணிருக்கு எல்லாரையும், மகளிர் உரிமை தொகை 1.28 கோடி உதவி பண்ணியிருக்குது, ஒவ்வொரு நாளும் 50 லட்சம் பெண்கள் இலவசமாக பயணம் செல்கிறார், அந்த பயணங்கள் அந்த பொருளாதாரத்துக்கு உதவி செய்கிறது, புதுமை பெண் தமிழ் புதல்வன் மூலமாக 10 லட்சம் மாணவர்கள் மாதம் 1000 ரூபாய் வாங்கக்கூடிய ஸ்கீம், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கீமையும் அவர் சொல்றாரு. மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, கலைஞர் கனவு இல்லம், நான் முதல்வர் திட்டத்தை பத்தி அவ்வளவு நேரம் பாராட்டி சொல்றாரு. அப்ப இவ்வளவு பேர் எதிரிகளும், அதாவது நம்முடைய அரசியலில் எதிர்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கூட நம்மை பார்த்து வியந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு ஓவரால் டெவலப்மெண்ட் இன்று தமிழ்நாடு அடைந்திருக்கிறது. இதை நடத்தி காட்டிய சொன்னபடி 2021 இந்த தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திருச்சியில் ஒரு மாநாட்டில் எங்களுடைய கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் அவர் சொன்னாரு, நான் ஆட்சிக்கு வந்தால் 10 ஆண்டுகளில் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி அடைவேன் என்று சொன்னார்.
4 ஆண்டுகளில் அடைந்து காட்டியிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் சரி, உங்க பாசிட்டிவ் டோன்ல நீங்க பெருமிதத்தை பதிவு பண்ணிட்டீங்க. இப்ப விஷயத்துக்குள்ள வரும்போது இதெல்லாம் ஓகே, இது நம்ம பெருமிதப்படலாம். ஆனா அதை கடந்து சட்டம் ஒழுங்கு விஷயம் தொடர்பா நாள்தோறும் வரக்கூடிய அந்த விஷயங்களை, விமர்சனங்களை, இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் ட்வீட்டை கூட நீங்களும் பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரியான பெருமிதங்களை பகிர்ந்து விட்டு சட்டம் ஒழுங்கு தொடர்பான அன்றாட வாழ்வியல்ல என்னுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத ஒரு நிலை இருக்குன்னு எல்லாரும் வெதும்புறாங்க. இதுக்கு என்ன பதில் வச்சு? இப்போ நம்ம சொன்னேன், நான் இவ்வளோ தூரம் சொன்னேன் இல்லைங்களா, இது எல்லா சாதனைகளும் நடத்தக்கூடிய ஒரு தொழில் முதலீடுகள், இவ்வளவு தொழில் நிறுவனங்கள், இவ்வளவு பெண்கள் பணிக்கு வேலைக்கு செல்கிறார்கள். இந்த சட்டம் ஒழுங்கு இப்பொழுது ஊடகங்களோ அல்லது எதிர்க்கட்சியினரோ கட்டமைக்கிறது போல இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக இருந்து எங்க பார்த்தாலும் கொள்ளையாக நடக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருந்தா இதெல்லாம் எப்படி நடந்திருக்குன்ற ஒரு லாஜிக் காமன் சென்ஸ் கேள்வி கேட்கிறேன். ரெண்டாவது சொல்றேன், இப்ப இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் படிச்சப்போ ஒன்றிய நிதி அமைச்சர் சொன்னாரு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் துறை இந்த அறிக்கையை விட்டுருக்கு. இந்த புள்ளி விவரங்கள் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த ரேங்க் பட்டியலை நாம நம்புறோம். ஏன்னா அவர்கள் கொடுக்கக்கூடியது இந்தியா முழுக்க டேட்டா வச்சு கொடுக்குறாங்க. அதை வைத்து தான் நம்ம பெருமிதப்பட்டு கொடுக்குறோம். இப்ப நீங்க கேக்குறீங்க, நீங்க இவ்வளவு தூரம் ஒரு பக்கம் பெருமிதப்பட்டுருக்கீங்க, இவ்வளவு விஷயம் நடக்குதுன்னு. இதையும் நாம அதே போன்ற புள்ளி விவரங்களை வைத்து தானே நம்ம அளவிடணும். நான் கேட்கிறேன், ஒன்றிய பட்டியலை வாங்குங்க. சரி, இன்னைக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதிகமான கொலை நடக்கிறது, எஸ்சி எஸ்டி மீது அதிகமான வன்கொடுமை நடக்கிறது, எல்லா பட்டியலும் வாங்க, எல்லா டேட்டாவும் நான் வச்சிருக்கிறேன். இந்த டேட்டா நீங்க சொல்லுவீங்கன்னு தெரியும். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துல பேசும்போது நம்ம இதெல்லாம் சொன்னோம்னா உடனே பீகாரை போய் பாருங்க, குஜராத்தை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்க, தமிழ்நாட்டுல இது நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பதில் சொல்லுங்க. உடனே நீங்க அந்த மாநிலத்துக்கு போங்க, இந்த மாநிலத்துக்கு போங்கன்னா எப்படி சரியான கருத்தா இருக்குன்னு அவர் கேட்கிறாரு. இப்ப பேசினாரு, தமிழ்நாட்டில் ஒரு குற்றச்செயல் நடந்தால், கொலை நடந்தாலும் சரி, கொள்ளை நடந்தாலும் சரி, எந்த குற்றச்செயல் நடந்தாலும் அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதலில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுல யாருக்கு எந்த மாற்று கருத்து இங்க இருக்கக்கூடிய அரங்கத்தில் இருக்கணும் இருக்காது. கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா இல்லையா, 100% யாரையும் விடாம நேரடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. எந்த குற்றச்சாட்டு சொன்னாலும் அதுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறது என்பதை நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி தடுக்கிறதுன்னு இப்ப இந்த டிவி விவாதத்துல சொல்லி ஒரு முடிவு பண்ணி நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதை அப்படியே செய்யலாம். ஏன்னா திரு மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அதுதான் சொல்றேன், சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பானவர்கள் ஆளுங்கட்சியினர் தான். எதிர்கட்சியோடைய வேலை என்ன, அந்த வேலையை தான் அவர் செய்யறாரு. நான் இதுல எந்த இதுவும் இல்லை. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாரு, இதைய பத்திலாம் அவர் ஏன் பேச மாட்டேன்றாருன்னு சொன்னார். இப்போ அவர் ஆளுங்கட்சியா இருந்தார், ஆளுங்கட்சியா இருந்து அவர் 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார். அவருக்கு தெரியும் இல்லையா சட்டம் ஒழுங்கு எப்படி காப்பாற்றணும்னு. இப்ப எங்க முதலமைச்சருக்கு தான் தெரியல, நமது முதலமைச்சர் எங்க தலைவருக்கு தான் தெரியல. அவருக்கு தெரியும் இல்லையா, அவருக்கு ஆட்சியில் இருக்கும்போது என்னென்னலாம் நடந்தது. ஆடிட்டர் ரமேஷ் கொலை எங்க நடந்தது, பிஜேபியில் ஒரு முக்கியமான ஒரு தலைவர். அவர் படுகொலை செய்யப்பட்டது யார் ஆட்சியில, மாநில செயற்குழு உறுப்பினர் பிஜேபியில் புகழேந்தி யார் படுகொலை சொன்னாங்க, டாக்டர் அரவிந்த் ரெட்டி படுகொலை செய்யப்பட்டது எவ்வளவு. இந்த மாதிரி பரமக்குடி முருகேசன் இந்து முன்னணி ஆபீஸ்ல வெடிகுண்டு போட்டு 11 பேர் இறந்தது, இப்படி ஒரு பெரிய பட்டியல் அதிமுக ஆட்சியில் நடந்தது இருக்கிறது. அது இல்லாம ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில சிதம்பரம் பத்மினி, திண்டிவனம் ரீட்டா, வாச்சாத்தி சம்பவம், சந்திரலேகா, இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டியல் பெண்கள் மீது இருக்கு. நான் சொல்றேன், இது ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. இப்ப இவங்களும் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை தடுக்க முடியல. இவர்கள் யாரும் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கல, நடந்த பிறகுதான் நான் ஒரு பட்டியல் போட்டு பேசுறேன். அப்போ நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கணும்னா அதை பத்தி நிச்சயமா விவாதிக்கணும். இந்த மாதிரியான எந்த விஷயங்களை தடுக்க முடியும், எந்த விஷயங்களை தடுக்க முடியுமோ அதுக்கு நிச்சயமாக அதுக்கு ப்ரோஆக்டிவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்ட ஒழுங்கு இங்க இருக்கே அங்க இருக்கே இவங்க ஆட்சியில் இருக்குன்னு சொல்லிட்டு எந்த காரணமும் காட்டி தப்பிட்டுக்கொள்ள திராவிட முன்னேற்ற கழகம் விரும்பவில்லை. நீங்கள் சுட்டி காட்டக்கூடிய நியாயமான விஷயங்களை நேர்மையாக விசாரித்து கடுமையான நடவடிக்கை எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அந்த விதத்தில் நாங்கள் நெஞ்ச நிமிர்த்தி எங்க மக்கள் சொல்றோம், மீண்டும் சொல்றேன், இவ்வளவு பெரிய வளர்ச்சி இந்த சட்டம் ஒழுங்கே சீரழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையிலிருந்து ஏற்பட வாய்ப்பே கிடையாது. இந்தியாவின் மிகச்சிறந்த சட்டம் ஒழுங்கு மாநிலமாக இருப்பதால தான் இவ்வளவு பெரிய வளர்ச்சி குறியீடுகளை நாம் அடைந்திருக்கிறோம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் பெருமைப்பட வேண்டிய விஷயம். அது முதல்ல
கடன் பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் வந்து பொருளாதார வளர்ச்சியை பற்றி தான் முக்கியமாக இன்றைக்கி மகிழ்வான தருணங்களை தான் பேசுகிறோம். அதனால் தமிழ்மணி சார் கேட்ட கேள்வி ஒரு பொதுமக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேள்வி தான். தமிழ்நாட்டில் நீங்கள் வளர்ச்சியை பற்றி பெருமைப்படுறீங்க, தமிழ்நாட்டில் கடன் வாங்கும் அளவு பயங்கரமாக ஆயிடுச்சே அப்படின்னார். ஆனால் அவர் அதற்கு சொன்ன அந்த நியூஸ் பேப்பர் விளம்பரங்களையெல்லாம் நான் ஏற்கலை. அதெல்லாம் எப்பவுமே அதை வைத்து நம்ம அதை மதிப்பிட முடியாது. கடன், இந்த கடன் வாங்குறதுன்றது தமிழ்நாட்டில் ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன். 2006 2011 கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது வாங்கிய கடன் 43,892 கோடி. 43,892 கோடி. அதன் பிறகு அதிமுக ஆட்சி வருகிறது, ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக. அவர் 2011 2016 அந்த 5 ஆண்டுகளில் அவர் வாங்கிய கடன் 1,09,000 கோடி புதிய கடன். அதாவது கலைஞர் ஆட்சியை விட ஜெயலலிதா அம்மையார் வாங்கிய கடன் 150% அதிகம். சரி. அதன் பிறகு 2016-11 ஜெயலலிதா அம்மையார் ஓராண்டு கொஞ்ச நாள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரானார். அவர் வாங்கிய கடன் அவருடைய ஆட்சி காலத்தில் 2,74,436 லட்சம் கோடி. 2,74,000 கோடி. அதை காட்டிலும் ஜெயலலிதா அம்மையார் வாங்கிய காட்டிலும் 150% அதிகம். சரிங்களா? இப்போ போன ஆண்டு எனக்கு 2024 வரைக்கும் தான் என்கிட்ட தரவு இருக்கிறது. 24 வரைக்கும் கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் எங்கள் தலைவர் ஆட்சி காலத்தில் வாங்கப்பட்ட கடன் 3,47,850 கோடி. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாங்கிய காலத்திலிருந்து இப்போ வாங்கப்பட்ட 26% கூடுதல். அப்போ பிரச்சாரம் பண்ணும்போது என்ன சொல்றாரு? இல்ல, இத்தனை ஆண்டு காலமா சுதந்திரம் பெற்றதுல இருந்து தமிழ்நாட்டினுடைய கடன் தொகை 5.5 லட்சம் கோடி. திமுக ஆட்சிக்கு வந்த அந்த 4 வருஷத்துல 9.5 லட்சம் கோடியா மாறிடுச்சு. 4 லட்சம் கோடி கடன் வாங்கி அப்படி என்ன நலத்திட்டத்தை பண்ணிட்டாங்க? வெறும் வெற்று விளம்பரம்னு அவர் பிரச்சாரம். 400 ரூபாய் சம்பளம் வாங்கி அப்பா 4 குழந்தைங்களை படிக்க வச்சு இன்னைக்கு எல்லாம் பெரிய பெரிய இடத்துல இருக்காங்க. 400 ரூபாய் சம்பளம் வாங்கி குழந்தைங்க இன்னைக்கு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. வருமானம் அதிகமாக இருக்கிறது. 400 ரூபாய் சம்பளம் வாங்கினப்போ அவர் வாங்கிய கடன் அளவையும் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கும்போது வாங்கக்கூடிய கடன் அளவையும் ஒப்பிட்டு பேசுறது தான் இது. இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். தமிழ்நாட்டுக்கு சட்டப்படி எவ்வளவு கடன் வாங்கலாம்? நம்ம சட்டத்தை பத்தி பேசுறோம். தமிழ்நாட்டுக்கு சட்டப்படி நம்ம எவ்வளவு கடன் வாங்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய கடன் நமக்கு வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி நம்முடைய ஒட்டுமொத்த கிராஸ் ஜிடிபியில நாம வாங்கலன்னா 28.7% வரைக்கும் நம்ம கடன் வாங்க அனுமதி ரிசர்வ் பேங்க் நமக்கு கொடுத்துருக்குது. நீங்க உங்களுக்கு இது வரைக்கும் நீங்க வாங்கிக்கலாம். இதுக்குள்ள வாங்குறதுக்கு எந்த சட்ட திருத்தமும் தேவையில்லை, நீங்க வாங்கிக்கலாம். இப்போ நாம வாங்கி இருக்கிறது 26.43% தான். அப்போ நமக்கு அனுமதிக்கப்பட்டுக்கிற அளவை விட குறைவா வாங்கி இருக்கிறோம். நம்ம இன்னும் அந்த இதுவை எட்டல. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயத்துல பார்க்கணும், யார் கடன் வாங்கணும், எதுக்காக கடன் வாங்கணும், இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு வீட்டில் ஒரு பெரிய டபுள் டோர் ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்குறதுக்கு ஒரு நடுத்தர குடும்பம் போய் 1 லட்சம் ரூபாய் டியூ போட்டு ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்கி வைக்குதுன்னா அந்த கடன் எந்த கடன்? அதே வீட்டில் ஒரு பையனை என்ஜினியரிங் சேர்க்கறதுக்கோ மெடிக்கல் சேர்க்கறதுக்காகவோ ஒரு நகையை வச்சு ஒரு 2 லட்சம் ரூபாய் கடனை வாங்கி அவங்க ஃபீஸ் கட்டினாங்கன்னா அது எந்த கடன்? எது முதலீடு? இது எது செலவு, எது முதலீடு? தமிழ்நாடு அரசு வாங்கக்கூடிய கடனில் 70% கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு போகுது. இன்னைக்கு நான் சொன்னேன் இத்தனை 1000 பெண்கள் வேலைக்கு போகிறார்கள் என்று. தோழியர் விடுதின்னு ஒரு திட்டம், தோழியர் விடுதின்ற ஒரு திட்டத்துல இந்தியாவிலே இல்லை. ஒரு தமிழ்நாடு ஒரு அரசு, மாநில அரசு பெருநகரங்களில் விடுதிகளை கட்டி நீங்க பணிக்கு வரக்கூடிய பெண்கள் இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா இங்க தங்கி இங்க பாதுகாப்பா. ஏன் இவ்வளோ நாள் நம்ம வீட்டு பெண்களை நம்ம வேலைக்கு கிடைச்சாலும் அனுப்ப மாட்டோம். அங்கே யாரும் நம்ம சொந்தக்காரங்க இல்லை, சொந்தக்காரங்க வீட்டிலேருந்து போய் தங்க போனால் நமக்கு எவ்வளோ காரணங்கள் சொல்லி அனுப்பாமல் இருந்தோம். இப்போ அனுப்பாமல் இருக்க முடியாது, ஏன்னா அரசே தொழில் விடுதி கட்டி இருக்குது. இந்தியாவில் இல்லை, ஆசியாவில் இல்லை, உலகிலேயே ஒரே இடத்துல 20,000 பெண்கள் தங்கி பணிபுரியக்கூடிய ஹாஸ்டல் தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாடு அரசு உருவாக்கி இருக்கு. சரிங்க, இதெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். டெப்ட், அதாவது கடனுக்கும் ஜேடிபிக்கும் எவ்வளவு வருமானங்கிறது, எவ்வளவு அந்த வருமானத்துக்கு எவ்வளவு நீங்க கடன் வாங்கலாம். இதுதான் நியாயமான ஒரு நடுத்தர குடும்பமோ பணக்கார குடும்பமோ அந்த குடும்பம் அப்படிதான் இருக்கும். என் வருமானத்துக்கு நான் எவ்வளவு கடன் வாங்க முடியுமோ அவ்வளவுதான் நான் வாங்க முடியும். இப்போ இந்தியா தன்னுடைய வருமானத்துக்கும் கடனுக்குமான ஒப்பீட்டுல 81% கடன் வாங்கி இருக்குது ஒட்டுமொத்த இந்தியா.
ஒட்டுமொத்த இந்திய அரசு. தமிழ்நாடு அரசு எவ்வளவு தெரியுங்களா வாங்கியிருக்குது? இந்தியாவிலேயே மிக குறைவாக வெறும் 26.4% தான் வாங்கியிருக்கிறோம். அப்போ இவர் சொல்கிற மாதிரி பூதாகரமாக ஆக்கி இப்போ தமிழ்நாடு அரசு கடனில் மூழ்கி இருக்கிறது அப்படிலாம் இல்லை. நம்ம மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். 30 லட்சம் கோடிக்கு மேல நம்ம ஒவ்வொரு ஆண்டும் நம்ம கொடுக்குறோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி வெறும் 6% இருக்கக்கூடிய தமிழ்நாடு 10% கான்ட்ரிபியூட் பண்ணுது. திரு வில்சன் சொன்ன மாதிரி இதெல்லாம் எப்பவுமே இருக்கக்கூடிய வளர்ச்சின்னா, எப்பவுமே இருக்கக்கூடிய வளர்ச்சியில் ஏன் நடுவில் நீங்க குறைஞ்சிங்க? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாதனையும் நாம் கொண்டாடப்பட வேண்டும். இதெல்லாம் சாதாரணமா நடக்கல. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இவர் சொல்றாரு ஆணவ படுகொலை பத்தி பேசும்போது ஐ வாண்ட் டு டாக், அதை முக்கியமா பேசணும். ஏன்னா மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நேத்து ஒரு அப்பா தன்னுடைய 3 பிள்ளைங்களை கொன்னுட்டு அவரும் தற்கொலை பண்ணிக்கினார். அரசு என்ன பண்ண முடியும்? இது எல்லா இடத்துலயும் இல்லைங்க. அதுதான் சொல்றேன். இப்ப எல்லா விஷயமும் அது மாதிரி தான். தான் விரும்பி தனக்கு பணத்துக்காக கிட்னி விற்கிறாங்க. கிட்னி புரோக்கர் எல்லாம் தமிழ்நாடு இந்தியா பூரா இருக்காங்க, விற்கிறாங்க. அந்த கிட்னி விற்கக்கூடிய தகவல் வெளியே வரும்போது நடவடிக்கை எடுக்க முடியும். ஒரு எம்எல்ஏ, அதுவும் திமுக எம்எல்ஏ சம்பந்தப்பட்டிருக்காரு. அப்படி அவர் பேசலாம், அவர் எழுதலாம், அவர் பத்திரிகைக்காரர் பேசலாம், எழுதலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். சட்டத்துல கோர்ட்ல அந்த எம்எல்ஏவுக்கு என்ன இருக்குன்னா எடுக்க போறாங்க. அத கூட விட்டுருவாங்க. ஒரு சின்ன டவுட் இல்ல, நீங்க பதில் சொல்லிருங்க. நான் கேக்குறேன், இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்ஐ ரூம்குள்ள ஒருத்தர் போய் தற்கொலை பண்ணிக்கிறாரு அப்படின்னா அது யாருக்குமே தெரியல. ஒருத்தர் அவரா உள்ள போய் தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிறாரு, அவர் வெளியே நடவடிக்கை எடுக்கப்படும், ரொம்ப கவனக்குறைவா இருந்த போலீசார் மீது அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறாங்க. இது என்ன விதமான ஒரு சூழ்நிலை நம்ம புரிஞ்சுக்க முடியும்? எந்த சமாதானமும் சொல்ல முடியாத ஒரு குற்றம் காவல் நிலையத்துக்குள்ள நடக்கக்கூடிய கொலையோ இல்ல காவல்துறையினால் ஏற்படுத்தக்கூடிய மரணங்களோ நான் எந்த சமாதானமும் சொல்லல. அது நிச்சயமாக குறைபாடு. நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த குறைபாடு யாரோ ஒருவர் நேரடியா காவல் நிலையத்துக்குள்ள போய் எஸ்ஐ ரூம்ல தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிக்கிறாருன்னா காவல் நிலையத்துக்குள்ள யார் வேணாலும் போலாம், தூக்கு மாட்டி எஸ்ஐ ரூம்குள்ள தற்கொலை பண்ணிக்கலாங்கிற நிலை இருக்குதா? அதுதாங்க சொல்றேன். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அந்த குறைபாடுகளை ஏற்றுக்கொள்கிறேன். அதையெல்லாம் நம்ம அட்ரஸ் பண்ணணும் தான். இப்ப சாத்தான குளத்துல நடந்த மாதிரி நல்ல ஒரு பிசினஸ்ல இருக்கக்கூடிய ஒரு 2 அப்பா பிள்ளை எடுத்துன்னு போய் அடிச்சு போட்டு பண்ணாங்க இல்லையா, அதெல்லாம் எல்லாம் ஏத்துக்கினாங்களா? எல்லாரும் தான் கண்டிச்சாங்க. அதை பத்தி பிரச்சனை இல்லை. இப்ப திரு வில்சன் அவர்கள் சொன்னதுல முக்கியமான ஒண்ணு, ஒரு ஆணவ கொலை நடக்கும்போது அதன் வேறு எங்கே என்று தேடி அதை கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணணும்னார். ஒரு நல்ல பாயிண்ட் அது. உண்மையிலே அதை சொல்வதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது? யாருனாலும் சொல்ல முடியாது. அவர் ஒரு அரசியல் கட்சி ரெப்ரசென்ட் பண்றாரு, இல்ல அரசியல் கட்சி சார்பாக பேசுறாரு. அதனால அவர்கிட்ட நான் கேட்கிறேன், இப்ப திருமாவளவன் போன்றவர்கள், கம்யூனிஸ்ட் போன்றவர்கள்லாம் இதை தொடர்ந்து ஒரு இயக்கமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இதைக்கான எல்லா சொல்யூஷனையும் என்ன கேள்வியும் கேட்கறதுக்கான உரிமைகள் இருக்கிறது. 2 கட்சிக்கு இல்லை, ஒன்று திமுகவுக்கு, ஒன்று அதிமுகவுக்கு. ஏன்னா இந்த 2 கட்சியுமே ஆண்ட கட்சிகள். 2 கட்சியுமே எதிர்க்கு பல முறை கட்சிகளை மாற்றி ஆண்டு இருக்கிறது. இந்த 2 கட்சிகளும் ஆணவ கொலைக்கு எந்த சமாதானமும் சொல்ல முடியாது. ஆணவ கொலை நடந்தால் நடவடிக்கை தான் எடுக்க முடியும் மொழிய, அதுக்கு எந்த வேறுகளை தேடி என்ன பண்ணீங்க அப்படின்னு எங்களை கேட்கிறாரு. நான் மறுபடியும் சொல்றேன், நம்ம சொல்ல வரேன். அப்போ யுவராஜ் அந்த கோகுல்ராஜ் கொலை வழக்கில் அவ்வளோ பெரிய விஷயத்தில் அந்த யுவராஜ் கைது செய்யப்பட்டு தமிழ்நாடு முழுக்க நீங்களே எவ்வளோ பேசியிருப்பீங்க, இங்கே இருக்கிறவங்க எவ்வளோ பேசியிருப்பாங்க. மனம் பதைச்சது. ஒரு பையனை கூட்டுட்டு போய் கழுத்தறுத்து போட்டாங்க. அந்த கேஸில் இன்னைக்கும் அந்த யுவராஜ் என்றவன் பரோலில் வெளியே வரும்போதெல்லாம் அதிமுகவை சேர்ந்த ஒன்றிய செயலாளர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் போய் மாலை போட்டு வரவேற்று கூட்டிட்டு வராங்க. இதுதான் வேர்களை போய் ஆணவ கொலைகளின் வேரை போய் சரி பண்றாங்க. அதனால அதிமுகவுக்கு அதை பேச ஆனால் ஆணவ கொலைக்கான தடுப்பு சட்டம், இந்த தடுப்பு சட்டத்துக்காக தனியாக விவாதிச்சு ஒரு சட்டமன்ற அளவுல விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏனென்றால் எங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாம் அதை வலியுறுத்துகிறார்கள். எங்களுக்கு எந்த எதிர்நிலைப்பாடும் கிடையாது. அதுல டெக்னிக்கலா என்னென்ன பிரச்சனை, ஏன்னா ஒரு சாதிக்கு மட்டுமான சட்டத்தை போட முடியாது. ஏற்கனவே பிசிஆர் ஆக்ட் இருக்கிறது, அதுல ஆக்ட்ல பல விஷயங்கள் இருக்கிறது. இப்போ ஆணவ கொலைக்குன்னா இப்போ ஒரு சாதி இல்ல, ஒரு தாழ்த்தப்பட்ட பட்டியலினத்து பிள்ளைகள் மட்டுமே படுகொலை ஆகல, ஒரே சமூகத்துக்குள்ள இந்த ஆணவ கொலைகள் நடக்கிறது. அப்ப இந்த ஆணவ கொலை தடுப்பு சட்டம் போடும்போது அந்த கொலைகளுக்கான எப்படி நீங்க இதை அப்ளை பண்ண முடியும்? எந்த சாதி எந்த சாதிக்கு மேலே கீழே இந்த மாதிரியான டெக்னிக்கல் விவாதங்களுக்கு பிறகு பண்ணணும். விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு நடக்கும்னு சொல்றீங்க. நிச்சயமாக நல்ல முடிவு முதலமைச்சர் எடுப்பாருன்னு நானும் நம்புறேன். திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கலைன்னா இதுல பிரகாஷ் சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் திராவிட இயக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டில். திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கலைன்னா வேற கட்சி எடுக்க முடியாது. எடுக்கக்கூடிய சூழல் வரும்போது நிச்சயமாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதை எடுப்பார்.
சரி, நிறைவா. அதாவது ஆணவ கொலை என்பது ரொம்ப ஒரு சமூகத்துக்கான ஒரு ஒட்டுமொத்தமான தலைகுனிய வேண்டிய விஷயம். காதல் பண்ணதுக்காக ஒரு பையனோ ஒரு பொண்ணோ படுகொலை செய்யப்படுவதுன்றது இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே தலைகுனியணும். ஒரு கோகுல்ராஜ் கொலை வழக்கு நடக்கும்போது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக எங்கள் தலைவர் போய் நின்னாரு, போராடினாரு, பேசினாரு, பெரிய அளவுல கவனத்தை கொண்டு வந்தார். சரி, இப்போ இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். நான் அவரோட என்ன கேட்டுக்கிறேன்னா, பெரிய போராட்டத்தை நடத்துங்க, தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய போராட்டம் நடத்துங்க, தமிழ்நாட்டையே சம்பிக்க வைங்க. ஒரு ஆணவ கொலை எப்படி நடக்கலாம், ஆணவ கொலைக்கான சட்டம், கடுமையான சட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நீங்க கொடுங்க, நீங்க முன்னெடுங்க. நீங்க பலமுறை ஆண்ட கட்சி, அடுத்த முறை ஆள போற நீங்க கனவுல இருக்கக்கூடிய கட்சி, அந்த கட்சி ஏன் அதை பத்தி பேசக்கூட மாட்டேங்குது? நெல்லையில ஒரு திரு எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிக்கிறார், அவருடைய பிரச்சாரத்தை பண்றாரு, நயினார் நாகேந்திரன் வீட்டுல போய் விருந்து சாப்பிடுறாரு, அங்க பக்கத்துல அந்த படுகொலை செய்யப்பட்ட அந்த பையன் வீட்டுக்கு போக கூடாதா? அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர். நான் சொல்றேன், சீஃப் மினிஸ்டர் தன்னுடைய முதலமைச்சர், தன்னுடைய அமைச்சர் அனுப்புறாரு, தன்னுடைய பிரதிநிதி அனுப்புறாரு, அந்த எம்பி அனுப்புறாரு, எல்லாரும் அனுப்புறாரு. நான் கேட்கறது, எதிர்க்கட்சி தலைவர் அங்க இருக்காரு, அங்க இருக்கும்போது எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, ஒரு எதிர்க்கட்சி தலைவராக நிலை என்ன? இப்போ ஆணவ கொலைக்கான தேவை, தடுப்பு சட்டம் தேவை என்று வரும்போது நீங்களோ நானோ அல்லது சிறிய கட்சிகளோ பேசுவதை விட ஒரு பிரதானமான எதிர்க்கட்சியின் குரல் இங்க வலிமையாக வந்தால் அது மேலும் அழுத்தத்தை தரும். நான் என் கட்சிக்கு சார்பா பேசல, அவருக்கு சார்பா தான் பேசுறேன். அதனால அழுத்தத்தை தரும் நினைக்கிறேன். அந்த விஷயத்துல நீங்க ஒரு நல்ல முடிவு எடுத்து மிகப்பெரிய போராட்டத்தை ஆணவ கொலை தடுப்பு சட்டம் வேண்டும் என்று எடுங்க. அதுக்கு நான் கூட கலந்துக்கிறேன். சரி.